ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்துக்கறி தான் செய்ய போகிறேன். சிக்கன் கொத்துக்கறி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சிக்கன் போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் இந்த டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து தோசைக்கல்லில் எவ்வளோ பற்றுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை வந்து குக்கரில் போட்டுக்கிட்டேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மசாலாவில் சேர்ப்போம் நம்ம. அதனால் கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றிருந்திருப்பேன். நீங்கள் வந்து சிக்கன் வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து இந்த அளவுக்கு வெந்துடும். சிக்கனை வந்து தண்ணியை தனியாக பிரிச்சுட்டு தண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும். அப்புறமேட்டு இந்த சிக்கனை பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு சோம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், சிக்கனை இந்த அளவுக்கு பிச்சு போட்டு வச்சுருக்கேன். போன்லெஸ்ஸாக வேணும்னா போன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃப்ளஷ் மட்டும் வச்சுக்கோங்க. நான் வந்து போனோடையே பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயில் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் அதை வந்து கிண்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இப்போ ஆனியன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த கொத்துக்கறி வந்து பார்த்திங்கன்னா குழம்புலேருந்து எடுத்தும் செய்யலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு கொத்துக்கறி செய்கிறேன்றதுனால ஜஸ்ட்டு நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சுக்கிறேன். நீங்கள் கறி குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து கறி எடுத்து கூட இதை செய்யலாம். சூப்பராகவே இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமே நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து அதோட கலந்து விட போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவாகவே தான் வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்லேருந்தே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். கரம் மசாலாவும் வந்து சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலாவும் சேர்க்க போகிறோம்.
கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தாங்க இருக்கணும். லாஸ்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஹோட்டல்லலாம் தவா கறியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுட்ருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுட்டே தான் இருக்கணும். வீடுன்றதுனால ஸ்லோவாக வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இதுவே வந்து ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா டங்குன்னு சவுண்டோடு வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. அது பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து சிக்கன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணி எடுத்து வைங்கன்னு சொன்னேன்ல, அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை தான் இதில் ஊற்றுறேன். மொத்தமாக ஊற்றிடுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தோசைக்கல்லில் தான் செஞ்சிட்ருக்கோன்றதுனால ஃபுல்லாத்தையும் ஊற்றுனா வெளியில் ஊற்றிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறியோடு சேர்ந்து அப்படியே வரும். இந்த மாதிரி பண்ணுறப்ப பயங்கர டேஸ்டியாக இருக்கும். எல்லா மசாலாவும் எல்லா கறியிலையும் நல்லா சேர்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து அதோடு சேர்த்து வந்து பெரட்டி விட்டுக்கிறேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து திருப்பியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். அப்புறமேட்டு கொஞ்சமாக ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். பக்கத்துலேயே சிக்கன் 65 தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேருந்தே தான் சூடான ஆயில் தான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட டிஷ்ஷும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு காரெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான டச் கொடுக்க போகிறோம் அதுக்கு. அதோடு சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்குது. ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாவோடு சேர்த்து அந்த சிக்கன் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி பண்ணி வீட்டில் கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கொத்துக்கறி வந்து ரொம்பவே பிடிச்சிது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். எல்லாருமே சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடில் போட்டு பெரட்டி சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன். அவரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.